ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். சுக்குப்பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. கொஞ்சம் மல்லியை வறுத்து எடுத்துக்கணும். மல்லிப்பொடிக்கு எப்படி மல்லி வறுப்போமோ அந்த அளவுக்கு, ரொம்பவும் கருக்கக்கூடாது, இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா மிளகாய் கம்மியாக எடுத்துக்கோங்க. என் பிள்ளை நல்லா காரம் சாப்பிடுவான், அதனால மிளகாய் நிறையாவே போட்டுக்கிட்டேன். இந்த மல்லிப்பொடி ரொம்ப நல்லது. மல்லி சுக்கு எல்லாம் வச்சு இது சுக்குப்பொடி தான் மெயினாக. இதுக்கு பேர் சுக்குப்பொடி தான். நிறைய சுக்கு தான் கலந்துருக்கேன் நான். இது அஜீரண கோளாறு, சிறுநீரக பையை சுத்தம் பண்ணுற வேலை எல்லாமே இந்த சுக்கு செய்யும். சிறுநீரக தொற்று உள்ளவங்க சுக்கு அதிகமாக சேர்த்துக்கணும். வயிறை சுத்தம் பண்ணும், குடலை எல்லாம் சுத்தம் பண்ணும், குடல் புழுக்களை அழிக்கக்கூடியது. அதனால் ரெகுலராக நீங்கள் இந்த சுக்குப்பொடியை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சாதத்துலேயோ இட்லிலேயோ தோசையிலையோ எது வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். லாஸ்ட்டாக பூண்டு வச்சு இடிச்சுக்கணும். நம்ம இட்லி பொடிக்கு பூண்டு வச்சு லாஸ்ட்டாக இடிப்போம்ல, அந்த மாதிரி பூண்டு போட்டு உப்பு போட்டு இடிச்சுக்க வேண்டியதுதான். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக வந்ததும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சாதம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்.